காணொளி பார்க்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் பேக் டு மை சேனல். காணொலிகளை போகிறதுக்கு முன்னாடி நம்ம பதிவை நீங்கள் முதல் தடவை பார்க்குறதா இருந்தாங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. ஒவ்வொரு காணொலியிலையும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்களில் மாற்றுகள் இருந்தாலும் சரி, தவறுகள் இருந்தாலும் அதை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் அதை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள், ஓகேங்களா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிவிகே கட்சி தலைவர் விஜய் அவர்கள் நடத்திய நிர்வாகிகள் மகளிர் சந்திப்பு உள்ளரங்கு சந்திப்பு நடத்தியிருந்தார். அதில் தேர்தல் வாக்குறுதிகள் அப்படின்னு சொல்லி ஒரு 5 வாக்குறுதிகளை கொடுத்துருந்தாங்க. நான் முழுமையாகவே பார்க்கல. எப்படியும் அதில் நம்ம அரசியல் ரீதியாக நமக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்துகிற மாதிரியும், நம்ம அதை ஒரு கேள்வியாக சிந்திக்கிற மாதிரியும் எந்த விதமான ஸ்பீச் இருக்க போகிறதுன்னு நமக்கு தெரியும், ஓகேங்களா? அதனால் நான் ஃபுல்லாக பார்க்கல. வாக்குறுதிகள் சம்மந்தமாக நிறைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் பார்த்தீங்கன்னா வாக்குறுதிகளை எடுத்து போட்டாங்க. அப்போ நான் பார்த்தேன், வாக்குறுதிகள் கொடுத்துருக்காரா, அப்போ அது எந்த மாதிரியான வாக்குறுதிகள், இது எந்த அளவுக்கு தமிழக மக்களுக்கு போய் சேரும் நன்மைகள் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த காணொலி முழுமையாக பார்க்குற மாதிரி அமைஞ்சிருச்சு. அப்போ ஒரு 5 வாக்குறுதிகள் கொடுத்துருந்தாரு. எனக்கு முதல்ல இந்த வாக்குறுதிகளை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி காணொலி பார்க்கக்கூடிய உங்கள்கிட்ட நான் கேட்குறேன், ஒரு அரசியல் மாற்றம் நான் முழுமையாக ஒரு மாற்று அப்படின்னு நான் சொன்னால் நான் எல்லாத்துலேயும் மாற்றம் இருக்கணும் தானே? கட்சியோட கொள்கையில் மாற்றம் இருக்கணும், ஏற்றுக்கொண்ட தலைவர்களில் மாற்றம் இருக்கணும், எடுத்து வைக்கிற அரசியலில் மாற்றம் இருக்கணும், தொலைநோக்கு பார்வையில் மாற்றம் இருக்கணும், மக்கள் நலத்திட்டங்கள், நாடு நலத்திட்டங்கள், மொழிக்கான நலத்திட்டங்கள், வரலாறுக்கான நலத்திட்டங்கள், எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. தமிழ்நாடுங்கிறது சாதாரண நிலப்பரப்பே கிடையாது. முதல் மொழியாம் தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழி பிறந்து வாழ்ந்து தவழ்ந்து விளையாண்ட இடம் தமிழ்நாடு. அப்பேற்பட்ட சிறப்பான இந்த மண்ணில் பேணி காக்க வேண்டிய எவ்வளவோ சிறப்பான விஷயங்கள் இருக்குது. அந்த தமிழ் மொழியை ஏற்றுக்கொண்டு தமிழ் மொழியில் பிறந்து வளரக்கூடிய மக்களுக்கு அவங்களுக்கான தேவையான அரசியல் எவ்வளவோ இருக்குது. வளங்கள் சார்ந்து, காடுகள், மலைகள், இயற்கை வளம் சார்ந்து, தண்ணீர் சார்ந்து, உயிர்கள் சார்ந்து அரசியல்ங்கிறது அவ்வளோ பெரிய விஷயங்க. அரசியல் சாதாரணமாக இல்லை. தெரியும், காணொலி பார்க்க உங்களுக்கு தெரியும், அரசியல் எந்த அளவுக்கு வாழ்க்கைக்கான முக்கியமான நிகழ்வுங்கிறது தெரியும். அது தமிழ் தேசியம் சொல்லி கொடுத்துட்ருக்கு. அதை நான் முழுமையாக ஏற்கிறேன். அரசியலுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாத்துலேயுமே அரசியல் இருக்குது. எல்லாத்துலேயும் இப்போ நான் படிச்சிருக்கேன், நான் ஒரு பட்டதாரி அப்படின்னு நான் சொன்னால் நம்ப மாட்டாங்க. அரசு அங்கீகாரம் கொடுக்கணும். அரசு அங்கீகாரம் கொடுத்தா தான் நான் ஒரு பட்டதாரி. சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் என் குடும்பத்துக்கு நான் பட்டதாரி. சர்டிஃபிகேட் தானே கேட்பாங்க. இப்போ எங்கள் அப்பா அம்மாட்ட போய் நான் பட்டதாரிமா அப்படின்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க. ஆதாரத்தை காட்டணும், சான்றிதழை காட்டணும். அது யாருன்னா அரசு தான் கொடுப்பாங்க. இறந்துட்டாங்க, ஒரு நபர் இறந்துட்டார், அவர் இறந்துட்டான்னு சொல்கிறதுக்கே அரசு தேவைப்படுதுங்க. அப்பேற்பட்ட ஒரு முக்கியமானது தான் அரசு. அதை நடத்துவது தான் அரசியல்வாதிகள். அந்த திட்டங்கள், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பை கொண்டு அரசியல், ஓகேங்களா? இதுக்கு தான் கட்சிகள். இந்த கட்சிகள் எல்லாமே போராடுறது மக்களுக்கு நலத்திட்டங்கள் பண்ணுறேன், நான் மக்களுக்கு நல்லது பண்ணுறேன், இந்த மாதிரியான நிகழ்வுகளை நான் கையில் எடுத்துகிட்டு வரேன், கொள்கைகளை கையில் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி எல்லாருமே முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இவர் மாற்றுங்கிற விஷயத்தை கொண்டு வர்றாரு, ஓகேங்களா? சரி, ஓகே, என்னதெல்லாம் மாற்று அப்படின்னு நம்ம ஆரம்பத்துலேருந்து பார்த்தோம்னா எதுலேயுமே மாற்று இல்லை. திராவிடத்தையும் எடுத்துக்கிட்டாரு, தமிழ் தேசியம் எடுத்துகிட்டு, ஒன்று திராவிடம் சொல்லணும், இல்லை தமிழ் தேசியம் சொல்லணும். திராவிடம் சொல்கிறார், தமிழ் தேசியம் ரெண்டுமே என்னோட இரு கண்கள்னு சொல்லி ஒரே முடிய முடிச்சிட்டாரு. சரி, கொள்கை தலைவரில் பின்பற்றக்கூடிய தலைவர்களோட நிலைப்பாடு என்ன மாதிரி இருக்குன்னா, பெரியார், இவர் அம்பேத்கர், அஞ்சலி அம்மாள், வேலுநாச்சியார், காமராஜர், இவங்க எல்லாருமே தனித்தனி பாதைகள் கொண்டவங்க. வெவ்வேறு காலகட்டத்தை, சில பேர் வேலுநாச்சியர்கள் காலகட்டம் வேறு, பட் அம்பேத்கர், பெரியார் எல்லாமே ஒரே காலகட்டம் தான். பட் அவங்களோட பாதைகள் வேறு, பயணம் வேறு, அவங்க சொல்லப்பட்ட நிகழ்வுகள் வேறு, எல்லாமே தனித்தனி வேறு. அது எல்லாமே ஒன்றா சேர்த்து சரி நாங்கள் கொண்டு வரணும்னு சொன்னாங்க. சரி, ஓகே. சரி, அடுத்த கட்டமாக என்னடான்னு பார்த்தா எங்கள்கிட்ட ஊழலே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் ஊழல் இல்லைன்னு சொல்கிறதுக்கான எந்த விதமான அடிப்படை முகாந்திரமும் அவங்கள்ட்ட இல்லைன்னு என்னை விட பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும், ஓகேங்களா? அதுக்கு எவ்வளவோ சான்றுகள் இருக்குது. கூட இருக்கிறவங்களே அதுக்கான எடுத்துக்காட்டாக இருக்காங்க. இப்படியெல்லாம் இருக்கும்பொழுது சரி, ஓகேப்பா, அவரோட கொள்கைகள் மாற்றல, அவரோட அரசியல் நோக்கங்களில் மாற்றல, கூட இருக்கவங்களோட பயணிக்கக்கூடிய நபர்களில் மாற்றம் இல்லை. சரி, ஓகே, அட்லீஸ்ட் அவர் கொண்டு வர திட்டங்களாவது மாற்றமாக இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம அதை கவனிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோம். ஆனால் அதுவும் மாற்றுங்கிறத 100% அவர் தன்னோட வாயாலே உறுதிப்படுத்துகிறார். விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, மதிப்புமிகு மகளிர் திட்டம். சரி, திட்டத்தோட பேர் பாருங்களேன், அந்த பேரில் தான் விழுந்துட்டே சொல்லுவாங்க, ஸ்னேகா அந்த பேரில் தான்டா விழுந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான். 60 வயது வரை உள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2500, 60 வயது வரை. அப்போ தொடக்கம் எந்த வயதுங்கிறத சொல்லலை, ஓகேங்களா? அதாவது 18 வயதா, ஓட்டு உரிமை பெற்ற வயதா, இல்லை பெண் குழந்தை பிறந்த உடனே, இல்லை கல்வியில் முதல் படிப்பு, அதாவது யூகேஜின்னு சொல்லுவாங்க, அரும்பு மொட்டு மலர், அந்த படிப்பை தொட்டோனேவா, இல்லை கல்லூரி படிப்பு முடித்தோன்னா, +2வா 10th இது நமக்கு தெரியல. இதில் ஒரு கிளாரிட்டி நமக்கு ஒரு தெளிவு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். 60 வயது வரை அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் மாதம் 2500 ரூபா. இப்போ தமிழ்நாட்டோட கடன் எவ்வளோ இருக்குங்க? 10 லட்சம் கோடி இருக்குங்களா? ஒரு மாற்று அரசியல் வைக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க, சரி, ஓகே, இது நம்ம கடைசியாக போகும். முதல்ல நம்ம வாக்கு உறுதிகளை அவர் சொன்னதை நம்ம பார்த்துருவோம். காமராஜர் கல்வி உரிமை திட்டம், கல்வியில் உரிமை திட்டம், 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களின் பெற்றோர் அல்லது பாதுகாவலருக்கு ஆண்டுதோறும் 15,000 நிதியுதவி. பெற்றோருக்கு எதுக்குங்க நிதியுதவி? பாதுகாவலுக்கு நிதியுதவி. மாணவர்களுக்கு கொடுக்குறது கூட ஓகே, நம்ம மாணவர்களுக்கு கொடுக்கலாம், மாணவர்களையும் பெற்றோருக்கு கொடுக்குறாங்க. ஏங்க இங்கே நிறையா பெற்றோர்கள் படிக்கவே வைக்கிறது இல்லைங்க. அப்போ பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்டு படிச்சுட்டு இருக்கான்.
ஸ்விக்கி ஜொமேட்டோ என்னால் ப்ரூஃப் காட்ட முடியும். கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே போங்க, காலேஜ் முடிச்சுட்டு பார்ட் டைமாக ஸ்விக்கி ஓட்டிட்டு இருக்கேன், ஜொமேட்டோ ஓட்டிட்டு இருக்கேன், ஒவ்வொரு ஹோட்டலையும் ஃபாஸ்ட் ஃபுட்டில் வேலை பார்த்துட்ருக்கேன். நான் வேலை பார்த்த மாதிரி ஹோட்டல் சப்ளையராக நானே அதுக்கு ஆதாரம் தான். சரிங்களா? அது ஒன்று, அது வந்து ஒரு ஃபெயிலியர் தான். அதே மாதிரி கல்வி வந்து தரம், அந்த தரங்கிற வார்த்தையில் தரமாக கொடுக்கணும். சிறந்த காமராஜர்லாம் வந்து பார்த்திங்கன்னா கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த உறுதிப்பாட்டில் இருந்தேன். நான் பிச்சை எடுக்கிறேன்டா, நான் போய் ஊராக பிச்சை எடுக்கிறேன்டா, வருமானம் பத்தலை, வருவாய் பத்தலை, அரசாங்கத்துக்கு பத்தலை, போதுமான நிதி இல்லை. அப்போ ஐயா காமராஜர் சொன்ன வார்த்தை, நான் போய் பிச்சை எடுக்கிறேன், பிச்சை எடுக்கிறேன், நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னவர் அந்த மனுஷன். அப்படிக்கு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். ஆனால் இவர் சர்வசாதாரணமாக ஆண்டுக்கு 15,000 எப்படிங்க? அப்போ மாதத்துக்கு 1,200ங்களா, 1,200 இருக்குமா? எப்படிங்க இது? எப்படிங்க சாத்தியம்? இது எந்த மாதிரி சாத்தியம்? இது எப்படி? இது சரி, ஓகே, இது அடுத்து வருவோம். அன்னபூரணி சூப்பர் 6, இது பேரை பாருங்கள், அன்னபூரணி சூப்பர் 6. இதுவும் அந்த பேரில் தாண்டா நான் விழுந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கட்டணம் இல்லாமல் ஆண்டுக்கு 6 சமையல் எரிவாயு சிலிண்டர், 6 சமையல் எரிவாயு சிலிண்டருங்க, கட்டணம் இல்லாமல். இலவசம் தான். இலவசம் பேர் இல்லைன்னா இலவசம் இல்லைன்னு நினச்சிங்க. கட்டணம் இல்லைனாலும் அது இலவசம் தான். வெற்றி பயண திட்டம், அனைத்து அரசு பேருந்துகளிலும் பெண்கள் கட்டணமின்றி பயணம் சொல்லலாம். அனைத்து அரசு பேருந்துகள்னா சிட்டிக்குள்ளே போகிறது, நகர பேருந்து, ஒவ்வொரு மாவட்டத்துலேருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு போகிற பேருந்து, இது எல்லாமே அரசு பேருந்து தான், அரசால் இயக்கக்கூடிய பேருந்து தானே. அதாவது ஏசி பஸ்ஸு, இது எல்லாமே அரசும் நடத்திட்டு இருக்காங்கல்ல. அப்போ அந்த பஸ் எல்லாமே இலவசம் தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ராணி வேலுநாச்சியார் படை, பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கு பெண்களை மட்டுமே கொண்ட சாதாரண உடை அணிந்து சிறப்பு போலீஸ் படைகள். இது எங்கேருந்து வந்துச்சுன்னா இது என்டிகேலேருந்து வந்திருக்குங்க. சரிங்களா? அவர் சொல்லுவார், நான் அவன் போலீஸ்னே தெரியாது ஆனால் அவனுக்கு ஒரு போலீஸ் அங்கீகாரம் இருக்கான். நீ கூட்டத்தில் ஏதாவது சத்தம் பண்ணால், ஏதாவது சத்தம் போட்டால், ஏதாவது மற்ற மக்களுக்கு தொந்தரவு கொடுத்தினா அழகாக உன்னை கூட்டிகிட்டு வந்து உள்ளே விட்டுருவான் அப்படின்னு சொன்னேன். இது நாமக்கல் வச்சு சீமான் அவர்கள் சொன்ன வாக்குறுதி. இந்த 5 வாக்குறுதிகளுங்க. இலவச குடும்ப தலைவிகளுக்கு 60 வயது வரை, ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வரைக்கும் 2,500, பள்ளி 1லேருந்து 12 படிக்கிற வரைக்கும் மாணவர்களின் பெற்றோர்களுக்கு வருஷத்துக்கு 5,000, 6 சிலிண்டர் ஒரு வருஷத்துக்கு, அரசு அனைத்து போக்குவரத்துகளும் இலவசம், வேலுநாச்சியார் படை. ஓகேங்களா? இவ்வளவு 5 நலத்திட்டங்கள் பயங்கரமாக இருக்குல்ல. கேட்கும் போதே பயங்கரமாக இருக்குது, கற்பனை தான் பண்ணி பார்க்க முடியல. சரி, ஓகே. இதில் வந்து நான் வந்து ஒரு சின்ன யூடியூபராக நான் அரசியல் பார்த்த என்னோட அறிவிலிருந்து சில கேள்விகள் இருக்குது. அதை தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் கேட்க போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இதுக்கான நிதி எங்கேருந்து விஜய் அவர்கள், தமிழக வெற்றி கழக கட்சி எங்கேருந்து, தமிழ்நாட்டு எங்கேருந்து இந்த பணத்தை எடுப்பாங்க? 2,500 ரூபாய் ஒவ்வொரு மாதமும் எங்கேருந்து இதுக்கான பணம் வரும்? முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களின், அதாவது கல்வி திட்டம்னா அரசு பள்ளியா தனியார் பள்ளியா, அரசு பள்ளி தனியார் பள்ளி அதுவும் மென்ஷன் பண்ணலை, அரசு பள்ளி மாணவர்களையும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? 15,000 இது தேவையில்லை, அவன் படிச்சுக்குவான். நீங்கள் ஸ்கூலில் வந்து பள்ளிகளில் வந்து கல்வியை தரத்தை உயர்த்தணும், கட்டுமான பணிகளை உயர்த்தணும், கழிப்பறைகளை உயர்த்தணும், ஆசிரியர்களை நியமிக்கணும். இதெல்லாமே பண்ணாலே நல்லா படிச்சுருவாங்க. போடக்கூடிய உணவு சத்தான உணவாக இருக்கணும். இந்த 2வது வாக்குறுதியில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஒவ்வொரு மாணவனும் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இவ்வளோ இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அன்னபூரணி சூப்பர் 6, இந்த இது வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு சிலிண்டரோட விலை 1,200 ரூபா. ஓகேங்களா? அப்போ 6 சிலிண்டர் விலைன்னு பார்த்தீங்கன்னா 530, கிட்டத்தட்ட ஒரு 9,000 10,000 வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன். 10,000 ரூபா இல்லை, உண்மையிலே எனக்கு புரியலைங்க. இவ்வளோ ஒரு ஆண்டுக்கு ஒரு குடும்பத்துக்கு, ஒரு இல்லத்தரசிக்கு ஒரு சிலிண்டர் கட்ட இருக்கும், அவங்களுக்கு 10,000 ரூபானா அப்போ எத்தனை குடும்பங்கள் இருக்குது, எத்தனை இல்லத்தரசிகளுக்கு அந்த கேஸுக்கான மானியம் அட்டையை வச்சுருப்பாங்க? இது எப்படி சாத்தியம்னே தெரில. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அரசு பேருந்துகளில் பெண்கள் கட்டணம் என்று பயணம். எங்கள் போக்குவரத்து கழகம் எவ்வளோ கடனில் ஓடிட்டுருக்கு தெரியுமா? பஸ்ஸில் சரியான பாதுகாப்பு இல்லை, பஸ்ஸோட உள் கட்டமைப்பு ரொம்ப பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது, சீட்டெல்லாம் பிஞ்சு கிடக்குது. தயவு செஞ்சு நீங்கள் வாக்குறுதி கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த பஸ்ஸில் ஒரு தடவை பயணம் பண்ணிட்டு வாங்க. சிட்டிக்குள் நகர பேருந்து இருக்குது பார்த்தீங்கன்னா, நகரத்துக்குள்ளேயே பேருந்து பார்த்தீங்களா, மாவட்டத்துக்குள்ளேயே ஒரு கிராமந்தோறும் போகும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பிங்க் பஸ்ன்னு சொன்னீங்களே, அந்த பஸ்ஸில் நீங்கள் ஒரு தடவை பயணம் பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் திட்டங்கள் கொடுங்க. நீங்கள் ஒரு திட்டம் சார்ந்து ஒரு மக்கள் அன்றாட வாழ்க்கை சார்ந்து ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுக்குறீங்கன்னா, அந்த தேர்தல் வாக்குறுதி கொடுக்கக்கூடிய அந்த திட்டங்கள் எப்படி இப்போ நடைமுறை இருக்குங்கிறத போய் பார்த்துட்டு வந்து வாக்குறுதிகள் கொடுங்க. ஏங்க நீங்கள் இதெல்லாம் பண்ண வேணாங்க. மக்கள் எங்கேயாவது கேட்டாங்களா? போன அரசுக்கிட்டே நம்ம கேட்ட கேள்விகள் அதுதான், திமுக ஆட்சிக்கிட்டே நம்ம கேட்ட கேள்வி தான். மக்கள் கேட்காத விஷயத்தை எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க. மக்கள் கேட்கக்கூடிய விஷயங்கள் பண்ணவே இல்லை. தேர்தல் வாக்குறுதிகளில் நிறைய நிறைவேற்றாமல் இருக்குது. முக்கியமாக அரசு ஊழியர்கள் நிறைய பேர் போராடிட்டு இருக்காங்க. செவிலியர்கள் போராடுறாங்க, தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க, அரசு ஆசிரியர்கள் போராடுறாங்க, போக்குவரத்துக்காக அவங்க போராடிட்டு இருக்கு. எல்லாமே கடனில் போய்கிட்டு இருக்குது, நஷ்டத்தில் போய்கிட்டு இருக்குது. இப்படிலாம் இருக்கும்போது இவ்வளோ இலவசங்கள் அள்ளி தெளிக்கிறாங்க. இவர் மாற்றே கிடையாதுங்க.